அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்தவே முடியல. அவ்வளோ கெமிக்கல் வாங்கி அடிக்கிறோம், 4 தடவை அடிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய விவசாயம் புலம்பிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு சில பக்கம் இயற்கை விவசாயத்தை நல்லா வெற்றி அடைஞ்சி அந்த பக்கம் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த பூச்சியை எதனால எப்படி வந்துச்சு விவசாயத்துக்கு இவ்வளோ பெரிய தொல்லை எப்படி வந்துச்சு? முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுவாடா காரணன்ற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு தோணும். அப்படி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ் தாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 1853 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நிறைய காடுகள் அழித்து ரயில்வேஸை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதனால பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க எலிகள், மயில்கள், அப்புறம் இந்த பூச்சிகள், இந்த வெள்ளையாக இருக்கட்டும், இல்லை இந்த காய்ப்புழு, இந்த மாதிரி நிறைய புழுக்கள் இருக்குல்ல, ஃபாலார், இந்த நிறைய புழுக்கள் எல்லாமே காட்டில் தான் இருந்துச்சு. காட்டில் அதை கட்டுப்படுத்த இன்னும் நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் அந்த மாதிரி இருந்துச்சு. காட்டில் இருந்ததுனால அதனால அந்த அளவுக்கு எதுவும் இம்பாக்ட் காட்ட தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒன்று தள்ளிக்க இன்னொன்று இருக்கிறதுனால இது ஒரு உணவு சங்கிலி மாதிரி. ஸோ அப்போ நம்ம காட்டை அழிச்சதுனால அங்கே இருக்கிற இந்த மாதிரி உயிர்களுக்கு இடம் இல்லாமல், குறிப்பாக அந்த சமயத்தில் நம்ம பிரிட்டிஷ் நம்மகிட்ட அதிகமாக வரி வசூலிச்சாங்க. அதை கட்டுறதுக்கு நம்ம விவசாயிகள் எல்லாமே ஒரே பயிராக, இப்போ நெல்லுனா நெல் மட்டுமே ஒரே பயிராக நல்ல லார்ஜ் ஏக்கரில் போட்டாங்க. அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோனோகல்ச்சர் உருவாகி எல்லா விதமான புழுக்கள், பன்றிகள், எலிகள் எல்லாத்தையுமே வயலை தாக்க ஆரம்பிச்சுது. அண்ட் இதனாலே காட்டை அழிச்சதுனாலேயே இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் பிரேக் கிட்டத்தட்ட 1890களில் 1890s ஒரு ஃபெமைன் வந்துச்சுங்க. உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திங்க. நன்றி, வணக்கம்.